வணக்கம் நண்பர்களே. PM கிசான் திட்டம் போல் இனி உரங்கள் வாங்கவும் ஃபார்மர் ஐடி கட்டாயமா, விவசாயி ஐடி உருவாக்குவது எப்படி என்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். PM கிசான் திட்டத்தின் பயனாளிகளுக்கு முக்கிய அப்டேட் வெளியாகி உள்ளது. உர விற்பனையை சீரமைத்து மானியங்கள் சரியான விவசாயிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்ய இனி உரங்கள் வாங்குவதற்கும் டிஜிட்டல் ஃபார்மர் ஐடி கட்டாயமாக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. பிரதமர் கிசான் திட்டத்தில் பதிவு செய்ய பயன்படுத்தப்படும் அதே விவசாயி ஐடி உரம் வாங்க செயல்முறைக்கும் பயன்படுத்தப்படும் வாய்ப்பு உள்ளது. சில மாநிலங்களில் ஏற்கனவே PM கிசான் திட்டத்தில் சேர ஃபார்மர் ஐடி அவசியமாக்கப்பட்டு உள்ள நிலையில் இந்த நடைமுறை நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. அரசாங்கம் வழங்கும் யூரியா மானிய செலவு தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் இந்த டிஜிட்டல் அடையாளம் மூலம் உர விற்பனையை கட்டுப்படுத்தவும் தவறான பயன்பாட்டை தடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 2025 ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை யூரியா நுகர்வு 31.15 மில்லியன் டன்களை எட்டியுள்ளது. மானிய செலவு 1.91 டிரில்லியன் வரை உயரலாம் என மதிப்பிடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக முதல் கட்டமாக 7 மாவட்டங்களில் பைலட் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதில் உரங்கள் நில உரிமையாளர்கள், விவசாயிகள் அல்லது அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே ஃபார்மர் ஐடி மூலம் விற்கப்படும். ஃபார்மர் ஐடி உருவாக்க விவசாயிகள் PM கிசான் அக்ரி ஸ்டாக் அல்லது மாநில வேளாண் போர்ட்டல் வழியாக ஆன்லைனில் பதிவு செய்து ஆதார், EKYC நில விவரங்கள் மற்றும் ஒப்புதல்களை வழங்க வேண்டும். CSC மையங்கள், அதாவது சேவை மையங்கள் அல்லது விவசாயி பதிவேடு செயலி மூலமாகவும் இந்த ஐடியை உருவாக்கலாம். சரிபார்ப்புக்கு பிறகு இந்த டிஜிட்டல் அடையாளம் வழங்கப்படும். டிசம்பர் 4, 2025 நிலவரப்படி நாட்டில் சுமார் 7.67 கோடி ஃபார்மர் ஐடிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அக்ரி ஸ்டேக் தளம் மூலம் விவசாய தரவுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு உர விற்பனை, திட்ட பலன்கள் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் எளிதாக்கப்படுகின்றன. இதே நேரத்தில் PM கிசான் 21வது தவணை நவம்பரில் வழங்கப்பட்ட நிலையில் 22வது தவணை பிப்ரவரி 2026 இறுதிக்குள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை தவறாமல் பெற விவசாயிகள் EKYC மற்றும் ஃபார்மர் ஐடி பணிகளை விரைவில் முடிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ கண்டிப்பாக விவசாயிகளுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதுபோன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.